தேர்தலை கண்டு அஞ்சும் கட்சியல்ல அதிமுக என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். அதிமுக நிறுவனர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா அக்கட்சியின் சார்பில் தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் முக்கிய நிகழ்ச்சி சென்னையில் உள்ள அதிமுக தலைமையகமான எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற்றது. அங்குள்ள எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைகளுக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களுக்கும் இனிப்புகளை அவர் வழங்கினார். அதைத் தொடர்ந்து 108 கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட கேக்கையும் எடப்பாடி பழனிசாமி வெட்டி அனைவருக்கும் அதை வழங்கினார். அவைத் தலைவர் தமிழ்மகன் ஹுசேன், பொருளாளர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சரும் அதிமுக அமைப்பு செயலாளருமான ஜெயக்குமார், ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நியாயமாக நடைபெறாது என்பதாலேயே அதிமுக புறக்கணித்திருப்பதாக குறிப்பிட்டார். இடைத்தேர்தலை பொறுத்தவரை பணம் விளையாடும், பணம் பாதாள வரை போகும். அது மட்டும் இல்லாமல் எதோச்சதிகாரம், சர்வாதிகாரம், அடக்குமுறை, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயகத்துக்கு முற்றிலும் விரோதமான அந்த செயல்கள் எல்லாம் அரங்கேறுகின்ற ஒரு நிலை. தேர்தலை கண்டு அஞ்சுகின்ற இயக்கமான இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. திமுகவும் புறக்கணிச்சிருக்கு. அது பல வரலாறுகள் உண்டு. ஏன்னா இந்த ஒரு இடைத்தேர்தலால் ஒன்றும் பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்பட போவதில்லை. அதிமுகவும் பிஜேபியும் இணைய வேண்டும் என துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் ஜெயக்குமார் கூறினார். அவர் எங்கிட்ட வாங்கி கட்டிட்டார் நிறைய தடவை. திரும்ப வாங்கி கட்டிக்க அது அந்த அந்த நிலைமைக்கு அவர் ஆளாகக்கூடாதுன்னு தான் நான் இருக்கிறேன். புரியுதுங்களா? அதை வாயை அடைக்க வச்சுக்கணும். உங்கள் வேலையை பாருங்கள் நீங்கள். புரியுதுங்களா? இதில் வருங்காலத்தில் கூட பிஜேபியோட கூட்டணி இல்லைன்ற ஒரு முடிவுக்கு கட்சி வந்துட்ட பிறகு திருப்பி என்ன இவர் பேசுறது? இவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அதில் குருமூர்த்தி வாயை மூடி நிறுத்து நல்லது, இல்லைன்னா வாங்கி கட்டிக்கொள்ள வேணாம்னு நான் கேட்டுக்கிறேன். இதேபோல் சென்னை அண்ணா சாலையில் ஸ்பென்சர் பிளாசா அருகேயுள்ள எம்ஜிஆரின் சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம், அவரது ஆதரவாளர்களும் முன்னாள் அமைச்சர்களுமான பன்ருட்டி ராமச்சந்திரன், வைத்திலிங்கம், வெல்லமண்டி நடராஜன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அங்கு திரண்டிருந்த தொண்டர்களுக்கு O பன்னீர்செல்வம் இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்.